வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தப்தி நதியில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது இயற்கை இந்தியாவுக்கு தந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் இது பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தொடர்ந்து குரல்கள் எழ இருவேறு கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. சமீபத்தில் அமைக்கப்பட்ட கமிட்டி தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இது தன்னுடைய பரிந்துரைகளை அளித்துள்ளது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இதற்கு பலமான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இந்த கமிட்டியுடைய அறிக்கை சொல்வது என்னவென்றால், ஏறத்தாழ ஒரு 37% பகுதியை கண்டறிந்து இந்த பகுதியில பல்வேறு பணிகளை செய்ய தடை விதித்திருக்கிறது. அதாவது இங்க குவாரி அமைக்கக்கூடாது, மைன்கள் கட்டக்கூடாது, அதே போல அனல் மின் நிலையங்கள் கூடாது, பெரிய கட்டிடங்கள் கூடாது என்று தடைகளை கொடுத்திருக்கின்றன. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில பல்லுயிர் பெருக்கம் நிறைந்த பகுதியில். ஆனாலும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது, குறிப்பாக கேரள பகுதிகளில். இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவங்க குரல் எழுப்புறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெரிய சர்ச்சையாக தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் இருந்து வரக்கூடிய முல்லை பெரியாறு அணையை புதிதாக கட்டுவோம் என்று கேரளா சொல்லி வர, அது இந்த அறிக்கையால் அவ்வளவு எளிமையாக கேரளாவால் செய்துவிட முடியாது. புதிய அணைகளை தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் செய்துவிட முடியாது என்ற மறுபக்கமும் சொல்லப்படுகிறது. இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அறிக்கை வரமா சாபமா? முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை கண்டு விரிவாக விவாதிப்போம். கஸ்தூரி ரங்கன் அறிக்கையின்படி மொத்த மலைத்தொடரில் 37%, அதாவது 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது. இப்பகுதிகளில் பெரிய கட்டுமான பணிகள், சுரங்கம், மணல் அள்ளுவது, குவாரிகள், குடியிருப்பு விரிவாக்கம் போன்ற பணிகள் தடை செய்யப்படும். தற்போது இயங்கி வரும் சுரங்க பணிகளை 5 ஆண்டுகளுக்குள் நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரும்பகுதி கேரளாவில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு திட்டத்தால் முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்டும் திட்டம், சபரிமலை மேம்பாட்டு திட்டம் ஆகியவையும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் கஸ்தூரி ரங்கன் அறிக்கைக்கு கேரளா எதிர்ப்பை காட்டி வருகிறது. தற்போதைய சூழலில் 1 லட்சம் ஏக்கருக்கு மேல் வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டு கட்டிடங்களாகவும் குடியிருப்புகளாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. மரங்கள் அழிக்கப்பட்டு பணப்பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன. இயற்கை எழிலுடன் மழை வளம் நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தேசிய பொக்கிஷமாக காக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிக்கை செயல்படுத்தப்பட்டால் வனப்பகுதிகளில் பாரம்பரியமாக வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்கள் வெளியேற்றப்படுவார்களா, அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமா, உரிய இழப்பீடு வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அறிக்கை வரமா சாபமா என்பதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் விவாதிக்கப்படும் விஷயம். இந்த தமிழ்நாட்டிலேயும் பெரும்பகுதி இதில் வருகிறது. நமக்கு இது வரமா சாபமா என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் திரு அந்தரிதாஸ், மதிமுக பிரமுகர், நம்முடைய இணைகிறார். வரவேற்கின்றோம். அவர் இந்த அறிக்கையை வரவேற்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில எமது தேனி செய்தியாளர் சிவசபாபதியும் இணைகிறார். நான் சிவசபாபதி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அடக்கம். இது தேனி, நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், இவ்வளவு மாவட்டங்கள் இதுல அடக்கம். ஆக இந்த அறிக்கை தமிழக பகுதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? உங்களுடைய மாவட்டத்துல இது சார்ந்த என்ன பார்வைகள் பதிவு செய்யப்படுகிறது? இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியேவும் மாதவ் காட்கில் அப்படிங்கிறவங்க ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடியேவும் இந்த யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னம் சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு 6 மாநிலங்களில் உள்ளடங்கி ஒரு 2000 கிலோமீட்டர் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் உள்ளடக்கிய பரப்புகளை இந்த காட்கிலோட அறிக்கையில இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஏராளமான ஒரு 200க்கும் மேற்பட்ட பாலூட்டிகள், ஒரு 300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள்,
நீர் ஆண்டு நிலம் உயிர்வாழ் இதெல்லாம் அதிகம் இருக்கிறது. அது மாதிரி விலை உயர்ந்த மரங்கள் இதெல்லாம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தென்மேற்கு இந்த பருவமழை வர்றதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மழையினாலதான் வங்கக்கடல்ல உருவாகி ஒரு குளிர்ந்த ஒரு காற்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மோதுறதுனால இந்த தென் மாவட்டங்கள் தென்னிந்தியா முழுவதுக்குமே மழை பெய்யறதுக்கே காரணம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து இதை வந்து ஒரு உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னம், இது அழிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அறிவிச்ச பிறகு மாதவரால் காட்கில் வந்து இந்த பகுதியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க. இந்த அறிக்கையில வந்து கேரளாவில் வந்து மிகுந்த அளவுல சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதற்கு வேறொரு கமிட்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை வச்சு ஆராய்ஞ்சு அதுல இருக்கிற ஒரு சில குறை நிறைகள் எல்லாம் தீர்த்து அதுல பேசலாம் அப்படிங்கிறப்போ அவருடைய அறிக்கையும் வந்து இந்த கேரளா மக்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக பகுதிகள் ஆன தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி போன்றவைகளும், கன்னியாகுமரி, நாகர்கோயில் போன்ற பகுதிகளும் வந்து இந்த கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கைக்கு உட்பட்டு வனப்பகுதியா வருது. அப்படி வனப்பகுதியா மாறி வர்றப்போ இங்க இருக்கிற பல ஊர்கள் ஆக்சுவலா இந்த வனப்பகுதியிலிருந்து ஏர்ல வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பரப்பளவுல வந்து எந்த விதமான ஒரு புதிய விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து இந்த இடத்துல நிலம் வாங்கக்கூடாது, நிலத்தை விற்க கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற கட்டடங்கள் மேல வேற கட்டடங்கள் புதுப்பிக்க கூடாது, ஏற்கனவே புதிய ரோடுகள் அமைக்க கூடாது, ஏற்கனவே போட்ட ரோடுகளை வந்து சரி செய்யக்கூடாது, பிறகு வந்து கல்குவாரிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கெடுபிடிகளை வந்து இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய விவசாயிகள் அங்க வந்து கேரளாவில் வந்து இடுக்கி மாவட்டத்தில் வந்து அதிக அளவுல வந்து ஏலத்தோட்டங்கள், காப்பி தோட்டம், ரப்பர் தோட்டம் போன்றவற்றை வச்சிருக்காங்க. இதனால வந்து ஒரு நாளைக்கு சுமார் 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தேனி மாவட்டத்திலிருந்து தமிழக பகுதியிலிருந்து நிறைய பேர் அங்க போய் வேலை செய்யறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க மூணாறு, உடுப்பஞ்சோலை, பாம்பனாறு, பீர்மேடு போன்ற பகுதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நாகர்கோயில், திருநெல்வேலி போன்ற பகுதிகள் வந்து இந்த மக்கள் வந்து அங்கேயே குடியிருந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க. இப்படி வந்து மக்களும் இந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் இருந்தாலுமே இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை நிறைவேற்றுறதுனால முல்லை பெரியாறு போன்ற அணைகள் பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம சந்ததிகளுக்கு நம்ம விட்டு செல்றது நம்ம இயற்கை மட்டும்தான். அதனால இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை தான் நம்மளை வாழ வைக்குது. ஏன்னா ஒவ்வொரு இயற்கையும் நம்ம அழிக்கிறப்போ இயற்கையினுடைய பிரதிபலன் நம்மளுக்கு வேற மாதிரி வருது. அதனால வந்து தமிழகத்தில் பாத்தீங்கன்னா சுமார் 25% வந்து வனங்களும் மரங்களும் வெட்டி அழிக்கப்பட்டன. இதனால வந்து இன்னைக்கும் நம்ம மழை குறைஞ்சு நிறைய பிரச்சனைகளை இது பண்ணிட்டு இருக்கோம். அன்றாட குடிக்கிற குடிதண்ணீர் கூட நம்ம வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இயற்கை வளங்களை வந்து அழிக்கிறதுனாலதான். அதனால இந்த கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சிவசபா பத்தி மீண்டும் நிச்சயமா வரலாம். முல்லை பெரியார் அணையெல்லாம் பத்தி குறிப்பிட்டார். அதை பற்றி விரிவாக நாம் பேச வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட திரு அந்தரிதாஸ் கிட்ட கேட்கிறேன், நீங்க இதை வரவேற்கிறீங்க, ஆனால் கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், பிளான்டேஷன் தொழில் பாதிக்கப்படும், புதிய தொழில்கள் வராது, வளர்ச்சி தடுக்கப்படுகிறது, மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு. அதை நம்ம பார்க்கணுமா? அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற 2,20,000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படும் போது மக்கள் பாதிக்கிறத பத்தி அங்க இருக்க மக்கள் பேசல. நீங்க முன்னுரையில சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்குது. அதாவது உள்ளபடியே சொல்ல போனால் ஒரு இயற்கை ஆர்வலர் சொன்னார், கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி நதையும் விஷமாகி, கடைசி மீனும் பிடிபட, அப்பொழுதுதான் உணர்வான் இந்த பணத்தை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. அதாவது கிராமத்துல சொல்லுவாங்க, உன் தலைமையில ஒரு பறவை போறதை உன்னால தடுக்க முடியாது, ஆனா அந்த பறவை உன் தலையில கூடு கட்டி வாழ்றதை உன்னால தடுக்க முடியும். காடுகளை நம்மளால உருவாக்க முடியாது, இருக்கின்ற காடுகளையாவது நாம் தக்க வைக்க முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையிலே தான் கஸ்தூரி ரங்கனுடைய அமைக்கை நம்முடைய பேட்டியாளர் சொன்ன மாதிரி, உங்களுடைய பத்திரிகை நிருபர் சொன்ன மாதிரி, காட்கில் அவர்கள் ஏற்கனவே ஆய்வு செய்தார். அவர் நிபுணர், அவர் ஆய்வு செய்து அதற்கு பிறகு அவர் அளித்த அறிக்கையின் பேரில் இப்பொழுது அவர் கஸ்தூரி ரங்கன், அதாவது பிளானிங் கமிட்டியோட மெம்பர், அவர் ஆய்வு செய்து, இன்னும் சொல்ல போனா காட்கில் கமிட்டியோட அறிக்கையில எதுவுமே செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் செய்யக்கூடாதுன்னு அதெல்லாம் விதிகளை கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க. தளர்த்தி இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இந்த இது வந்து 1600 கிலோமீட்டர் கொண்ட இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெறும் கேரளால மாத்திரம் இல்ல, குஜராத்ல தொடங்கி மராட்டியம், கர்நாடகம், கேரளம், கோவா, தமிழ்நாடு, கன்னியாகுமரி இருக்கும் 1600 கிலோமீட்டர்.
அதுல சில குறிப்பிட்ட இது சொல்றாங்க. அதாவது 20,000 சதுர மீட்டருக்கு வந்து கட்டடங்கள் கட்டக்கூடாது, மணல் அள்ளக்கூடாது, குவாரி இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி விதிமுறைகள் சொல்றாங்க. இது கேரளாவில் மாத்திரம் இப்படி எதிர்ப்பு வருவதற்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி முல்லை பெரியார் வந்து 2006 பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி நீதிபதி சபர்வால் ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. 142 அடிக்கு அணையில நீரை தேக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பிப்ரவரி மாசம் போட்டாங்கன்னா 2006 மார்ச் மாதமே சிறப்பு சட்டமன்றத்தை கேரளால கூட்டி இரிகேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006 ஒன்று கட்டினாங்க. அது பிரகாரம் என்னன்னு சொன்னா அணைகளையும் ஏரிகளையும் பாதுகாக்க மாத்திரமல்ல, பராமரிக்க மாத்திரமல்ல, எல்லா முடிவுகளையும் நாங்கள் எடுக்கிற அதிகாரம் இருக்குன்னாங்க. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அச்சுதானந்த அவர்கள் தலைமையில் இருக்கும்போது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, நாங்க அணையோட உடைப்போம் சொன்னார். சோ இப்போ இதோட ஹிடன் அஜெண்டா, இப்ப கேரளால இதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருப்பது முல்லை பெரியாறு அணை புதுசாக கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படின்னு. ஆனால் இது பற்றி கேட்கும் பொழுது கேரளால என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கஸ்தூரி ரங்கன் பேனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி பார்த்தாலும் கூட அணை கட்டக்கூடாதுன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல. சோ இப்படி அத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது சரியில்லைன்னு அவங்க சொல்றாங்க. அணை கட்டுறது வந்து வெறும் அந்த இப்ப இருக்கிற முல்லை பெரியாறுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளிதான் இருக்கு. ஒரு அணை கட்டணும்னா 15 மீட்டர் அகலத்துக்கு வந்து பாதைகள் அமைக்கணும், மேம்பாலங்கள் அமைக்கணும், 1,20,000 பாறைகளை உடைக்கணும். 1,25,000 பாறைகளை உடைக்கணும் சொன்னா 1000 கிலோவுக்கு அதிகமான எரிமருந்து வேணும். அதை உடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த முல்லை பெரியாறு அணை போயிடும். ஆக இப்ப இருக்கிற சட்டப்படி என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எதிர்ப்பது யாருன்னா வெறும் மக்கள் கிடையாது, வெகுஜன போராட்டம் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம், இது வெகுஜன போராட்டம் கிடையாது. 142 அடி முல்லை பெரியாறுல அணை தேங்கிச்சுன்னா 8,000 பரப்புள்ள அந்த நீர் பிடிப்பு பகுதியில ஒரு 4,000 ஏக்கர் நிலம் வந்து எதுவும் காலியா இருக்கும். அதாவது குறைச்சா 136 குறைச்சா ஒரு 4,000 ஏக்கர். அதுல வந்து ரிசர்ச் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய முதலாளிகளோட ரிசர்ச் இருக்குது. அவர்கள் தூண்டிவிட்டு தான் மக்கள் போராட்டம் நடந்தது வரை இது வெகுஜன மக்கள் போராட்டம் அல்ல. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கஸ்தூரி ரங்கன் அறிக்கை கமிட்டியின்படி அங்க சுரங்களை தோண்ட முடியாது, மணல் அள்ள முடியாது, குவாரியை வந்து தொடங்க முடியாது. உங்களுடைய பார்வையில பாதிப்போ இதனால வந்து போராட்டம் நடத்துறதோ வந்து மக்கள் நலன் கருதி இல்ல, ஒரு சில முதலாளிகளோட பாதிக்கப்படுகின்ற வியாபார ரீதியான முதலாளிகள் தான் தூண்டிவிட்டு இந்த போராட்டம் நடக்கிறது. இது உங்களுடைய பார்வையாக இருக்க கேரளால வேறு மாதிரி சொல்லப்படுது. விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும், பெரிய அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்களுக்கு பாதிப்பு என்றால் தமிழக மக்களுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதா? இது ஒரு முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிற ஒரு விவகாரம் கேரளாவுடைய வாதம் சுருங்குகிறதா இந்த ஒரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியுடைய அறிக்கை மூலமாக? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பதற்காக கஸ்தூரி ரங்கன் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. இது செயல்படுத்தினால் பாதிப்பு என்று குரல்கள் எழ, இது செயல்படுத்தப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு பார்வையும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க, பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்த பாதுகாக்க இது செயல்படுத்தப்பட வேண்டியது அப்படிங்கிற பார்வையும் நிலவுகிறது. இதற்கு பிரதானமாக எதிர்ப்பு தெரிவிப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால. அந்த கட்சியை சேர்ந்த தமிழக விவசாயிகள் சங்கம், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஏற்கனவே நிகழ்ச்சியில் திரு அந்தரிதாஸ் மதிமுக பிரமுகர், அதே போல எமது செய்தியாளர் சிவசபாபதி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட கேட்கிறேன், இதை பிரதானமாக எதிர்க்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இது ரொம்ப நல்லது, இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது, பல்வேறு விஷயங்களை ஏற்கனவே செய்யப்பட்ட பரிந்துரைகளை எல்லாம் தளர்த்தி இன்னும் அதை மென்மைப்படுத்தி தான் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தன்னுடைய பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது. ஏன் எதிர்க்கிறீர்கள்? அதாவது இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எதிர்க்கலைங்க. கிட்டத்தட்ட இது சம்பந்தப்பட்டிருக்கிற 6 மாநில அரசுகளும் இந்த பரிந்துரைகள் மீது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்கனவே இந்த பரிந்துரைகளை நாங்க ஏற்கல என்று பகிரங்கமாக அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பரிந்துரைகளை அமலாக்குறதுக்கு முன்னாடி மாநில அரசுகளிடையும் சம்பந்தப்பட்ட மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய அந்த மக்களோடையும் விவசாய பிரதிநிதிகளோடையும் முழுமையா கலந்து ஆலோசித்த பிறகு இதை அமலாக்க வேண்டும் என்றுதான் நாங்க வற்புறுத்துறோம். உதாரணமா சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது, மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்பது, அங்க அந்த வனங்களை பாதுகாப்பது என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அதே சமயம் இதை இந்த சிபாரிசுகளை எல்லாம் அமல்படுத்துறதுல பல
அம்சங்கள்ல அவங்க தப்பும் தவறுமா சொல்லியிருக்கிறதாக நாங்க கருதுறோம். உதாரணமா, ஒரு படுகையில் இருக்கிற நீரை இன்னொரு படுகைக்கு மாற்றக்கூடாது என்கிற சிபாரிசு அதுக்குள்ள வருது. அப்படின்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில ஓடக்கூடிய நதியை திருப்பி கிழக்கு பகுதிக்கு திருப்பி விடுகிற முல்லை பெரியாறு அணை உட்பட செயல்படுத்த கூடாது என்பது அந்த பரிந்துரையில இருக்கிறது. மாறாக இன்னொரு குற்றச்சாட்டு உங்கள் கட்சி மீது வைக்கப்படுகிறது. அதாவது இதை எதிர்க்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறதுக்கான காரணமே முல்லை பெரியாறுல கேரளால எதிர்பார்ப்பது போல ஒரு புதிய அணை கட்ட முடியாமல் போய்விடும், அது ஒரு ஹிடன் அஜெண்டான்னு நேரடியா உங்க கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறார் திரு அந்தரிதாஸ், மதிமுகவின் அந்தரிதாஸ். அதை தலைகீழா புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட எதிர்ப்பு, அதாவது ஒரு படுகையிலிருந்து இன்னொரு படுகைக்கு நீரை திருப்பிவிடக் கூடாது என்கிற தீர்ப்பை அமுலாக்கினா முல்லை பெரியாறு அணையே இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த சிபாரிசு. இப்போ அதை முழுசா அமுலாக்கினா என்ன ஆகும்? மேற்கு ஓடக்கூடிய அந்த ஆற்றை திருப்பி முல்லை பெரியாறு அணை கட்டி கிழக்கு திருப்பி விடவே கூடாது என்பதுதான் உண்மையான அர்த்தம். அதை எதிர்ப்பது என்பது அந்த அணை செயல்பட வேண்டும், அந்த திட்டம் செயல்பட வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு தான் கேரளாவும் இருக்கிறாங்க, தமிழ்நாடு எதிர்க்கிறாங்க. ஆகவே அந்த முல்லை பெரியாறு, அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி சில பேர் இந்த பரிந்துரைகளை பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே பெரிய பெரிய அணைக்கட்டுகளே இருக்கக்கூடாது. நீர்வளத்துறை அமைச்சர் இதை பத்தி கருத்து தெரிவித்திருக்காரு. அப்கோர்ஸ் இட் இஸ் a serious issue, you would raise the issue and look into it அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக இத பத்தி கேள்வி கேட்கும் போது புதிய அணை கட்டுறதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்ல, அது ஒரு கன்சர்னா அந்த மாநிலத்தில் இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லையே. இல்ல, அதாவது நீங்க அணையினுடைய நீர்மட்டத்தை கூடாதுங்கிறது உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. ஆனா அந்த சிபாரிசு என்ன சொல்லுதுன்னா அணைக்கட்டுகளே இருக்கக்கூடாது, அணையினுடைய நீர்மட்டத்தையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. மலைகள்ல தோட்ட தொழில இன்னைக்கு தேயிலை காபி போன்ற தோட்ட தொழில பல லட்சக்கணக்கான மக்கள் வாழுறாங்க. அந்த தோட்ட தொழிலே இருக்கக்கூடாது, படிப்படியாக அதையெல்லாம் அந்த எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த 37% பகுதியில தான் சொல்லப்படுது. அதுவும் புதிதாக இயங்குறதெல்லாம் பத்தி தான் இருக்கு. ஏற்கனவே 60% பகுதியில அது எதுவும் சொல்லல. ஒரு 37% பகுதியில அது எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் கண்டறியப்பட்ட பகுதியில தான் இது சொல்லப்படுது. அதுல என்ன தவறு இருக்க முடியும்? தொழிலே இருக்கக்கூடாது, பெரிய நீர் தேக்கங்கள் இருக்கக்கூடாது, பெரிய அணைக்கட்டுகளே இருக்கக்கூடாதுன்னா அப்ப அந்த அணைக்கட்டுகளை பயன்படுத்தி தமிழ்நாடு தண்ணி பெறுவதற்கே உரிமை இல்லாம போயிருமே அப்படிங்கறது உங்களுடைய. ரசாயனத்தை உரத்தை பயன்படுத்தக்கூடாது, ரசாயன உரம் பூச்சி பயன்படுத்தக்கூடாதுன்னா இப்ப உதாரணமா இடுக்கி போன்ற அல்லது தமிழ்நாட்டுல தேயிலை தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட ரசாயனத்தை நீலகிரியில பயன்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டுல 134 கிராமங்கள் அந்த எல்லைக்குள்ள வருது. ரசாயன தொழிற்சாலையெல்லாம் கேட்டகரி ரெட்ல இந்திய அரசாங்கத்தாலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் இல்ல ஆலைகள் அங்க அமையக்கூடாது. அதாவது எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல அதுல என்ன பிழை பாக்குறீங்க? கூடிய தொழிற்சாலைகளை தடுங்க, மைனிங்க தடுங்க, பெரிய பெரிய ரசாயன தொழிற்சாலையை தடுங்க. ஆனா அது அங்க மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை வேணும். இல்ல மக்கள் வசிக்காத காட்டு பகுதிகளில் தான் இது அத்தனையும் சொல்லப்படுது. இல்ல நீங்க 4156 கிராமங்கள் வருதுன்னா 4156 கிராமங்கள்ல அவங்களே சொல்றாங்க 50 லட்சம் மக்கள் வாழக்கூடிய பகுதின்னு அவங்களே சொல்றாங்க. அது ஒண்ணு வனப்பிரதேசம் மட்டும் இல்ல, மக்கள் வாழக்கூடிய பிரதேசம் தான் இந்த 4156 கிராமங்கள். அப்ப அந்த கிராமங்கள்ல ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுல மக்கள் வாழாத பகுதி எங்க இருக்க முடியும்? இல்ல குறைவாக வாழக்கூடிய பகுதிகள், அதாவது அதோட டென்சிட்டி எல்லாம் பார்த்தா மிக குறைவானது. அந்த இடங்கள்ல மக்கள் வசிக்கிறத தாண்டி இந்த திட்டங்களுக்கு தானே தடை, மக்கள் வசிக்கிறதுக்கு தடையா? மக்கள் வாழ்வாதாரத்தை புதிய போக்குவரத்து நடவடிக்கையை கட்டுப்படுத்தணுங்கிறாங்க சார். இப்ப வயநாடுக்கும் நீங்க நீலகிரிக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதை என்பது நாட்டில் தடுக்கப்படுது. அப்ப போக்குவரத்து இருக்காது, பேருந்து நிலையம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா அந்த இந்த சட்டம் இருக்கு பாருங்க, அந்த சுற்றுப்புற சூழல் சட்டத்தோட அந்த எக்கலாஜிக்கல் சூழல் அந்த சட்டம் இருக்க,
அதுல விளக்குகளை கூட எரியக்கூடாதுன்னு அதுல விதி இருக்கு. மக்கள் பாதிக்கக்கூடியது ஆகையினால இது ஏற்கக்கூடாது இந்த பரிந்துரைகளை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இந்த நிலையில தேனிக்கும் செல்லலாம். தேனியில நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக நின்றிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிவசபாபதி, அங்க இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பார்வைகளை பதிவு செய்யுங்க. உங்கள் அருகாமையில விருந்தினர்கள் இருக்காங்க, அது மக்கள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். சிவசபாபதி, இப்போ இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையினால பாத்தீங்கன்னா மக்கள் பெரிதளவு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அங்க புதிதாக சாலைகள் மேம்படுத்தக்கூடாது, ஏற்கனவே இருந்த சாலைகளை சீரமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற விவசாயிகள் பெரிதளவுல பாதிக்கிறாங்க. இப்ப நம்ம கூட ஜீவானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விவசாயியா இருக்காரு. அவங்களும் அந்த மக்களும் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர்கிட்ட நம்ம கிட்ட சொல்ல போறாரு. சார், இப்ப இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையினால இங்க இருந்து தமிழர்களும் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் கீழே போகுது சார்? அதாவது கேரளாவில் 75,000 ஹெக்டேர் டீ பிளான்டேஷன் இருக்கு, 65,000 ஹெக்டேர் காடமம் பிளான்டேஷன் இருக்கு, காஃபி பிளான்டேஷன் இருக்கு. அதோட ஏரியா எங்களுக்கு தெரியல. இதுல வேலை செய்யக்கூடிய 90% தொழிலாளிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அது கூடாது இந்த காடமம் பிளான்டேஷன்ல இருக்கக்கூடிய 60% விவசாயிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாம அதுல தவறான சில இயற்கைக்கு எதிரானவர்கள் போல எங்களை சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன சொல்லணும்னா, ஒரு சேலஞ்சே கொடுக்குறேன் நானு. ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மரங்களோடைய ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை மரங்கள் இருக்கு பாப்புலேஷன் எடுத்துட்டு தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய மரத்தோட பாப்புலேஷன் எடுத்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசமே தெரியும். நாங்க மரங்களை வளர்த்து அதுக்கு கீழே தான் நாங்க ஏல விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். மரங்கள் இல்லைன்னா எங்க ஏல விவசாயமே செய்ய முடியாது. ஆனா எங்களை தவறான முறையில சித்தரிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாரமடைகளுக்கு எதிர் தான். ஆனா அதே சமயத்துல அது உள்ள முக்கியமான விஷயத்த நீங்க பாக்கணும். பாரமடைகளை நிறுத்துறதுல தப்பு கிடையாது. ஆனா அதே இடத்துல ஒரு 100 சதுரடிக்கு வீடு குடிசை போடணும்னா கூட ஒரு கல்கட்டு கட்டணும்னா அந்த பாறையை உடைக்க போகணும்னா எங்களால உடைக்க முடியாது. அந்த பாறையை நாங்க 150-200 கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து அந்த கல்லை கொண்டு வந்துதான் நாங்க வீடு கட்ட வேண்டிய ஒரு கஷ்டத்துல இருக்கோம். அது முக்கியமான விஷயம். மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. மணல் அள்ளுறதுக்கு நாங்களே எதிர்தான். ஆனா எங்க சொந்த வீடுகள் கட்டுறதுக்கு 100-150 சதுரடி குடிசை போடுறதுக்குன்னா கூட அந்த மணல் அள்ளணும்னா நாங்க வெளியே 150-200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு சார். இது மட்டும் இல்லாம இப்ப அந்த கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையில சொல்றதே முக்கிய காரணம் என்னன்னா, வன விலங்குகளையும் வனத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கறத முக்கியமா ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க ஏராளமான யானைகள், புலிகள், நூற்றுக்கணக்கான பாலூட்டிகள், பறவைகள், நீர் நிலவாழ் உயிரினங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நீங்க மரங்களை நாங்க வச்சிருக்கோம், ஆனா அந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ மிச்சம் இந்த வன உயிரினங்களும் பாதிக்கப்படுமே. அது அதுக்கு எந்த மாதிரி சார் நீங்க சொல்றீங்க? வன விலங்குகளை பாதுகாக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய எந்த விலங்குகளுமே இல்லையே. ஃபாரஸ்டுக்குள்ள இருக்க விலங்குகளை விவசாய நிலத்துக்குள்ள வர்றதே இல்லையே. இங்க ஜனமான நடமாட்டம் இருக்கிறதுனால விலங்குகள் இங்கே இல்ல. ஆனா இதையும் ஃபாரஸ்ட் ஆக்குறதுக்கு நாங்க இருக்க ஃபாரஸ்ட் கிடையாது. நாங்க இருக்க பட்டா லேண்ட். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி செம்பு பட்டைகளாக கிடைக்கப்பட்ட லேண்டுகளும் இருக்குதுல. சில லேண்டுகள், அதாவது உண்மையை சொல்ல போனோம்னா, வெறும் மொட்டை பாறைகளா இருந்த இடங்கள்ல மரங்களை வச்சு வளர்த்து அந்த மரங்கள் வளர்த்து அதன் கீழே நாங்க விவசாயம் செஞ்சதுன்னு இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே இந்த விவசாயம் உண்டாக்குன மரங்களே தவிர இயற்கையாக இருந்த மரங்களே இல்ல. இப்ப ஏற்கனவே இந்த மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த இவங்க விவசாயி என்ன சொல்றாருன்னா, இந்த மரங்கள் எல்லாமே விவசாயினால வளர்க்கப்பட்டது. இது விவசாயிகளும் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாத்தான் இருக்கும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஆனா இந்த கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையை நிறைவேற்றினாத்தான் இந்த முல்லை பெரியாறு போன்ற அணைகள் பாதுகாக்கப்படும், புதிய அணைகள் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக வேண்டி இந்த கேரளா தமிழ்நாடு தமிழர்கள் ஒருங்கிணைப்பு ஆளர் பாலசிங்கம் நம்ம கிட்ட வந்திருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி கேட்போம். சார், இப்ப கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை நிறைவேற்றக்கூடாது, நிறைவேற்றினா இங்க இருக்கிற தமிழ் மக்களும் பாதிக்கப்படுவாங்க, விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க, அங்க இருக்கிற தோட்ட தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. அப்படிங்கிறப்போ இது மக்களை பாதிக்கக்கூடிய கருத்து, மக்களை பாதிக்கக்கூடிய இந்த அறிக்கையை நீங்க எப்படி இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சார்? இந்த பிரச்சனையை நாங்க இது ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்துக்கான பிரச்சனையா பாக்குறோம்.
6 மாநிலங்களை கடக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் இந்த 6 மாநில மக்களுக்குமான குடிநீர் ஆதாரம், உணவாதாரம் எல்லாம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிடைச்சிட்டு இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருக்குது. 5000க்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருக்கு. 139 விலங்கு வகைகள் இருக்குது. 500க்கும் மேற்பட்ட பூச்சி இனங்கள் இருக்குது. 5000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பறவை இனங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அடர்த்தியான ஒரு வனப்பகுதி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. நான் ஒண்ணு கேட்க விரும்புகிறேன். இந்த போராட்டம், இந்த கஸ்தூரிரங்கன் கமிட்டி அறிக்கையை எதிர்த்து இடுக்கி மாவட்டத்தில் மட்டும் தொடர்ச்சியாக ஏன் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியோடு நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இடுக்கி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க தமிழர்கள் மட்டுமே 1950ஆம் ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த மாவட்டம். அந்த 50ஆம் ஆண்டுக்கு முன்னால் வாழ்ந்த தமிழர்கள் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னால் கஸ்தூரிரங்கன் கமிட்டி அறிக்கை இடுக்கி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 50ஆம் ஆண்டுக்கு பின்னால் நடந்த குடியேற்றங்கள், நம்ம அதைத்தான் கேள்வி கேட்க விரும்புகிறோம். பட்டம் தானு பிள்ளையினுடைய அரசாங்கம் இருக்கும் போது அன்றைக்கு மலையாள நாட்டிலிருந்து குடியேற வந்தவர்கள் அவர்கள்தான் இந்த அறிக்கை இன்றைக்கு கேரள மாநிலத்தை கையில் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்கள். இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த போராட்டத்தை முதலில் கையில் எடுத்தது ஏல விவசாயிகள் அல்ல. அதில் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். இந்த போராட்டத்தை முதலாக கையில் எடுத்தது இடுக்கி மாவட்டத்தில் ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கிறார். ஹைரேஞ்ச் சம்ரட்சண சமிதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நடத்தக்கூடிய ஃபாதர் ஜெபாஸ்டியன் அவர்கள். அவர்தான் இந்த போராட்டத்தை முதல்ல எடுத்து கடந்த மாதம் 16ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த 2 மாதங்களும் 2 நாட்களும் இடுக்கி மாவட்டத்தில் பந்த் அறிவிச்சாங்க. 19ஆம் தேதி ஒட்டுமொத்த கேரளத்தில் நடந்துச்சு. நான் கேட்கிறேன், இவ்வளவு உயர்ந்த மலையில, இவ்வளவு இயற்கையான ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த மலையில 123 கிராமத்தை இயற்கையினுடைய மடியிலே, அன்னையினுடைய இயற்கை அன்னையினுடைய மடியிலே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சொன்னால், இந்த சமுதாயம் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இயற்கைக்கு எதிரான சமுதாயமா என்று சொல்லி நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இப்போ நம்ம இருக்க அன்வர் பாலசிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இயற்கையை பாதுகாக்கணும், இங்க இருக்கிற வனவிலங்குகளை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இடுக்கி மாவட்டத்தில் குடியேறினவங்க பூராமேவும் மலையாளிகள் தான் குடியேறி இருக்காங்க. அங்க முழுக்க தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இங்க இது முதல்ல ஏல விவசாயிகள் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கல, விவசாயிகள் முன்னெடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி நம்ம கேரளாவில இருந்து வந்திருக்க மோகனன் அவர்கிட்ட இதை பத்தி கேட்போம். சார், இப்ப கேரளாவில் இந்த கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கைக்கு எதிரா என்ன ஏல விவசாயிகள் முதல்ல எடுக்கல, சமரசமிதி, ஹைரேஞ்ச் சமரசமிதி அப்படிங்கிற அமைப்பு தான் இதை கையில் எடுத்து இந்த போராட்டம் பண்ணிருக்காங்க. மிச்ச மாநிலங்கள்ல இருக்கிறத விட கேரளாவில் தான் இந்த போராட்டம் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார், நீங்க அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? முதல்ல சொல்ல வேண்டியது, ഇടുക്കി മാവട്ടത്തിലെ മട്ടമല്ല இந்த போராட்டம் நடக்கிறது. கேரளாவிலே கஸ்தூரிரங்கன் அறிக்கையை சம்பந்தமாக மத்திய சர்க்கார் நோட்டிபிகேஷன் புறப்படுவிச்சதுக்கு பிறகு 123 വില്ലേജുകൾ ESA பகுதியில் வரும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதை எதிர்த்து கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்திலும் வயநாடு மாவட்டத்திலும் கோழிக்கோடு, கண்ணூர், பத்தனംതിട്ട போன்ற பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக சொன்னால் கேரள மாநிலத்திலே 14 மாவட்டங்களிலே ஆலப்புழ மாவட்டம் தவிர 13 மாவட்டங்களை பாதிக்கப்படுகிறது. இந்த அத்தனை மாவட்டங்களிலும் மாவட்ட அடிப்படையில் ஹர்த்தால், பெந்து போன்ற பல்வேறு போராட்டம் நடந்திருக்காங்க. முதலாக போராட்டம் செஞ்சு இடதுசாரி ஜனநாயக இயக்கம். 16ஆம் தேதி இடுக்கி மாவட்டத்தில் ஹர்த்தால் அனௌன்ஸ் பண்ணது இடதுசாரி ஜனநாயக இயக்கம். அதுக்கு பிறகு 19ஆம் தேதி கேரளா ஒட்டுமொத்தமாக இடதுசாரி ஜனநாயக முன்னணி மாநில அடிப்படையில் ஹர்த்தால் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் ஹைரேஞ்ச் பாதுகாப்பு இயக்கம் 42 மணி நேரம் ஹர்த்தால் அதோட இணைச்சு முதல் அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இரண்டாவது அதை இணைச்சு 42 மணி நேரம் ஹர்த்தால் இடுக்கி மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணது உண்மைதான். ஆனா இது கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் சம்பந்தமாகவும் அதுக்கு முன்னாடி மாதவ் கார்கில் ரிப்போர்ட் சம்பந்தமாகவும் இந்த 2 ரிப்போர்ட்டுகளும் கவர்மெண்ட் அங்கீகரித்தார். இடுக்கி மாவட்டத்தில் மொத்தம் 64 வில்லேஜுகள். இந்த 64 வில்லேஜுகளில் 48 வில்லேஜுகள் பாதிக்கப்படுகிறது. இப்ப கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்ல குறிப்பிடுறாங்க, ஒரு சதுர கிலோமீட்டர்ல 100 ஜனத்தொகை இருக்கிற பகுதிகள் ESA எல்லைக்கு வெளியே வரும் குறிப்பிடுறாங்க. ஆனா இடுக்கி மாவட்டத்தில் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய 48 வில்லேஜுகளில் 169 461 வரைக்கும் ஒரு சதுர கிலோமீட்டர் ஜனத்தொகை இருக்கிறாங்க.
அப்ப அந்த ரிப்போர்ட்ல முன்னுரையில என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதுக்கு நேர் விபரீதமாகத்தான் அந்த ரிப்போர்ட் நடைமுறைக்கு வந்தா அங்க ஜனங்களுக்கு பாதிக்கப்படுகிறது. இதுல இஎஸ்ஐ பகுதியில் வர வேண்டுமானால் 20% வனம் இருக்கணும். இப்ப அனௌன்ஸ் பண்ணக்கூடிய 48 வில்லேஜ்கள்ல 1% கூட வனம் கிடையாது. வனப்பகுதியை பாதுகாக்கணும். எங்களுக்கு எந்த விதமான தர்க்கமும் கிடையாது. வனப்பகுதியை பாதுகாக்கணும், காட்டு மிருகங்களை பாதுகாக்கணும். இப்ப மோகனன் என்ன சொல்றாருன்னா, இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையினால மக்களும் விவசாயிகளும் தான் பெரிய அளவுல பாதிச்சிருக்காங்க. வனப்பகுதிகள் இந்த இதுல சம்பந்தப்பட்டே வரல. ஏன்னா இது பூராமே விவசாய பூமிகள். இந்த விவசாய பூமிகள்லயே இந்த கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கையை அமுல்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹரி. இருவேறு வாதங்கள் இருக்கிறது. இதனால் நன்மை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இது பல்லுயிர் பெருக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இயற்கையை பாதுகாக்கிற விஷயம் ஒரு தரப்பும், இயற்கையை பாதுகாக்கணும் ஆனா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும், முல்லை பெரியாறு அணை விவகாரம் இதனால் பெரிய மாற்றம் கொள்ளுமா, அதனால் தமிழகத்துக்கு நன்மையா தீமையா என்பது பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு. இந்தியாவுக்கு இயற்கை தந்த பரிசு மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில 37% பகுதியை கண்டறிந்து ஏறத்தாழ 60,000 சதுர கிலோமீட்டர் வருகிறது. இதில் சில செயல்களை செய்யறதுக்கு கட்டுமானம், புதுசாக அனல் மின் நிலையங்கள் இவையெல்லாம் அமைக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கட்டுப்பாடுகளை பரிந்துரைத்து கஸ்தூரிரங்கன் குழு தன்னுடைய பரிந்துரையை கொடுத்திருக்கிறது. இதுதான் ஒரு பெரிய விவாதத்துக்கு உள்ளாக இருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஒரு பார்வையும், இதனால் விவசாயிகள் பாதிப்படைவார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும், பிரதானமாக இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது கேரளால பதிவாகிறது. இந்த அறிக்கை வந்திருப்பதனால முல்லை பெரியாறு அணை புதிதாக கேரளா கட்டணும்னு நினைக்கக்கூடிய திட்டம் என்பது தவிடுபடியாகிறது அப்படின்னு ஒரு பார்வையும், இல்ல அது அப்படியே மாத்தி இதனால முல்லை பெரியாறு அணை இயங்குறதே கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிற பார்வையும் நிலவை. இதை பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகின்றோம். இருவேறு பார்வைகள் தேனி பக்கத்திலிருந்து நாம் வந்ததை பார்த்தோம். செய்தியாளர் சிவசபாபதி இருவேறு பார்வைகளையும் அங்கிருந்தவர்கள் வாயிலாக பதிவு செய்தார். நான் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்ட இதைத்தான் எடுத்துட்டு போறேன். இது விவசாயிகள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க பல்வேறு விமர்சனங்களை வைக்கலாம். ஆனா விவசாயிகள் குறிப்பாக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லைன்னு அங்க இதை எதிர்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்முடைய தேனி செய்தியாளர் மூலமா 3 பேர் கருத்துக்களை சொன்னாங்க. முதல்ல பேசியவர் சொன்னாரு கூலி தொழிலாளிகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். உண்மையிலே அதுக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். இரண்டாவது செய்தியாளர் இன்னொன்னு தெளிவா சொன்னாரு, இடுக்கி மாவட்டத்திலே தான் இந்த போராட்டம் அதிகமாக இருக்கிறது. இதுதான் இங்கதான் எங்களுடைய அடிப்படை வாதமே இங்கதான் நாங்க பேஸ் பண்றோம். என்னன்னு சொன்னா, ஏற்கனவே முல்லை பெரியாறு உடைந்தால் கிட்டத்தட்ட அந்த இடுக்கி மாவட்டம் முழுவதுமே பாழாகிவிடும், பாலைவனமாகி போய்விடும் சொல்லிட்டு அச்சுதானந்தன் அவர்களுடைய தலைமையில் இருந்த அரசு ஒரு 5 லட்சம் சீடிக்களை அந்த மக்கள் மத்தியிலே கொடுத்து பரவிவிட்டு ஒரு பீதியை கிளப்பினார்கள். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவங்களுடைய கேரளா உயர்நீதிமன்றத்திலே தண்டபாணி அட்வொகேட் ஜெனரல் சொல்லிட்டாரு, இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது, அணையினுடைய நீர்மட்டத்திற்கும் அணை உடையறதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இஸ் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ், வார்த்தைகளுக்கு இடையே வாசிக்கிறார் நான் நினைக்கிறேன். ஏன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு நாங்க இருக்குது. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட இவருடைய ஆட்சி அச்சுதானந்தன் ஆட்சியிலே தான் 2006 ராதாகிருஷ்ணன் அணையை உடைப்போனார். 2007 வந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பிரேமச்சந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, குமுளின்ற ஒரு இடத்துல ஒரு இந்த செயல் பொறியாளருடைய அலுவலகத்தை அமைச்சு வல்லக்கடவுன்னு ஒரு இடத்துல பூஜையை போட்டாங்க. அலுவலகம் போட்டு அந்த புதிய அணை கட்டுவதற்கான பூஜையை தொடங்கிட்டாங்க. ஆக அச்சுதானந்தன் அவர்கள் மார்க்சிய சிந்தனைன்னு சொல்றாங்க. மார்க்சிய சிந்தனை இப்ப நாடுக்கு நாடு வேறுபடுறது போய் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. அவருடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லிச்சுன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அச்சுதானந்தன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு தரமாட்டோம் சொல்றதை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்றாங்க. அச்சுதானந்தன் அவர்கள் கடைசி வரையிலே நாங்கள் தண்ணீரை தரமாட்டோம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் தரமாட்டோம் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? இப்ப நம்ம பதிவு செய்த வாதம் என்னன்னா, முல்லை பெரியாறு அணை இயங்கிறதுக்கே தொடர்ந்து இயங்கிறதுக்கே பிரச்சனை வந்துடும், அணையே எதிர்க்குது இந்த கமிட்டி. மார்க்சிய சிந்தனை உயரிய சிந்தனை. இப்ப மார்க்சிய சிந்தனை இல்ல, மார்க்சிய வஞ்சனை தான் இருக்குது. மாநிலத்துக்கு மாநிலம் இன்னைக்கு வேறுபடுது. மார்க்சியமே இன்னைக்கு புறையோடி போச்சு. இதுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவங்க சொல்றாங்க அன்னைக்கு இருந்த அச்சுதானந்தனை நாங்கள் கண்டித்து இருக்கிறோம் சொல்றாங்க. இதுதான் என்ன கண்டிச்சாங்கன்னு தெரியல. ஆக 2,30,000 ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படுகின்ற முல்லை பெரியாறிலிருந்து ஒரு சொட்டு கூட தண்ணீரை தரமாட்டேன் ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையேற்று இருக்கின்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு. அதை கண்டிக்க மனம் இல்லை. என்ன மார்க்சியம் என்ன நமக்கு புரியல. ஆக இங்க இருக்கின்ற மார்க்சிஸ்டுகள் ஒரு நிலைப்பாடும், அங்கே இருக்கின்ற
மார்க்சிஸ்டுகள் ஒரு நிலைப்பாடு இருக்காங்க. ஆக இது முல்லை பெரியாறு அடிப்படையிலே உண்டான ஒரு போராட்டம். அதுவும் பெரும் முதலாளிகளால் பாதிக்கப்படுகின்ற கல்குவாரி முதலாளிகளால், மணல் அள்ளுகின்ற முதலாளிகளால், சுரங்கம் அமைக்கின்ற முதலாளிகள், இத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காட்கியினுடைய அறிக்கை கொஞ்சம் கஸ்தூரி ரங்கன் அறிக்கைக்கு நீங்க வித்தியாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சலா இருக்கு. உண்மையிலே பாதிக்கப்படுகின்ற பகுதிகள் வாழ்விடங்கள், விளைநிலங்கள் இருந்தா அதுல நாம் எக்ஸெப்ஷனல் கேட்கலாம். அதுக்காக இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையே நாங்க அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது விதண்டாவாதம், அது சந்தர்ப்பவாதம் நான் சொல்ல விரும்புறேன். தேனி செய்தியாளர்கிட்ட கேட்க விரும்புகின்ற நம்ம கேரள விவகாரம் பற்றி அதிகமா பேசிட்டு இருக்கோம். இந்த நிலையில நீங்கள் சொன்னது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையை கொண்டவைதான். இதுல என்ன மாதிரியான தாக்கத்தை இது ஏற்படுத்தக்கூடும் இந்த அறிக்கையுடைய செயல்பாடு? இது அறிக்கை ஏற்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. சிவசபாபதி, இப்ப இந்த கஸ்தூரி ரங்கனுடைய அறிக்கையினால பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்திலே பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கூடலூர், சுருளிப்பட்டி, தேவாரம் மற்றும் வருசநாடு மலைப்பகுதியில் அந்த மலையொட்டி இருக்கிற மக்களும் இதனால பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த மலையிலிருந்து இந்த ஏர்ல கணக்கு பார்த்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு அவங்க அவங்க வீடுகளையோ கிணறு தோண்ட முடியாது, வீடு கட்ட முடியாது, அவங்க நிலங்களை விற்க முடியாது, ஒரு பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. மேலும் அவங்களுக்கு இப்ப இருக்கிற சாலைகள் அதை புதுப்பிக்க முடியாது, வேற புது சாலைகள் போட முடியாது, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாம் கட்ட முடியாது. இது முழுக்க முழுக்க வனத்தையும் வன விலங்குகளுக்கு மட்டுமே ஒரு பாதுகாப்பான இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேள்வி இந்த மக்கள்கிட்ட இருக்கு. இருந்தாலும் இந்த 5 மாவட்டத்திற்கு இந்த முல்லைப்பெரியாறு அணை ஒரு நீர் ஆதாரமா இருக்கு. இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையினால இந்த முல்லைப்பெரியாறு அணை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் அப்படிங்கறத அன்வர் பாலசிங்கிட்ட கேட்போம். சார், இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையினால முல்லைப்பெரியாறு அணை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும், இந்த மக்களுக்கு எந்த அளவுல பயன் தரும் சார்? முல்லைப்பெரியாறு அணை எங்கே உடைக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி தமிழர்கள் எல்லாம் பதறி கிடந்த நேரத்திலே கம்பம் வெள்ளத்தாக்கு எழுச்சி கொண்டது. உலகமே அறியும் அந்த செய்தியை. இன்றைக்கு இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அறிக்கையின் மூலமாக இந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய 79 லட்சம் மக்கள், 5 மாவட்டத்தில் வாழக்கூடிய 79 லட்சம் மக்களுடைய குடிநீர் ஆதாரம் இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அறிக்கையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு பெருமை என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்திலே இன்றைக்கு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அறிக்கையை அமல்படுத்தக்கூடாது என்று சொல்லி களத்திலே இறங்கி கேரள மாநிலத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே இடதுசாரி ஜனநாயக முன்னணி இடுக்கி மாவட்டத்தில் தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய தேவிகுளம் தாலுகாவிலே 7 தேசிய வனவிலங்கு சரணாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 தேசிய வனவிலங்கு சரணாலயங்களும் அமல்படுத்தப்பட்டால் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதை பற்றி என்றைக்காவது இடதுசாரி ஜனநாயக முன்னணி வாய் திறந்து களத்திலே போராடி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியோடு நான் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இப்போ இந்த அன்வர் பாலசிங்கம் என்ன சொல்றாருன்னா, இந்த முல்லைப்பெரியாறு அணை கஸ்தூரி ரங்கன் அறிக்கையினால பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இடதுசாரி ஜனநாயக கட்சியினால இடுக்கி மாவட்டத்தில் 7 சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடதுசாரி ஜனநாயகம் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அப்போ ஒரு 2 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, அதெல்லாம் எப்படி இந்த இது விட்டு கொடுத்துச்சு? இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் போராடுது அப்படிங்கிறாங்க. இதை பத்தி நம்ம கிட்ட இருக்கிற விவசாயி ஒருத்தர்கிட்ட கேட்போம். சார், இந்த இடதுசாரி கட்சிகள் இருக்கும்போது இந்த 7 சரணாலயம் அமைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இடுக்கியில இந்த முல்லைப்பெரியாறு அணை கஸ்தூரி ரங்கன் அறிக்கையினால பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் சொல்றாங்க. அங்க வாழ்ற விவசாயிகளா இதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்ல, சரணாலயம் அமைக்கிறதுனால அங்க இருக்கிற குடியிருக்கிற மக்களுக்கோ விவசாயத்துக்கோ இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் வரல. ஆனா இன்னைக்கு நண்பர் சொல்ற மாதிரி நாங்க தமிழர் மலையாளின்ற உணர்வோடெல்லாம் இன்னைக்கு நாங்க பேசல. இந்திய அளவுல இந்தியாவின் முதுகெலும்பா திரிகிற விவசாயம், அந்த விவசாயின்ற ஒட்டுமொத்த உணர்வுல தான் நாங்க இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மனிதர்களை அழித்து விட்டு மிருகங்களுக்கு எங்களை உணவா போடணும்னா எங்களை உயிரோடையே நீங்க போய் போட்டுடலாம். எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. எங்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தை நம்பி ஏறக்குறைய மதுரை தேனி மாவட்டம், கேரளாவில் பொறுத்தளவு ஏறக்குறைய இந்த இடுக்கி மாவட்டத்திலேயும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. இந்த லட்சக்கணக்கான மக்களை அழிச்சிட்டு மிருகங்களை காப்பாற்றணுங்கிறது எந்த வகையில நியாயம்? இப்ப இந்த விவசாயி நம்மகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மிருகங்களுக்கும் வனத்துக்கும் கொடுக்கிற பாதுகாப்பு அங்க வாழ்ற விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவருடைய குற்றச்சாட்டு இருக்கு. ஹரி,
ரைட். மேலும் தொடர்ந்து பல விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இதனால தெர்மல் பிளான்ஸ் அனல் மின் நிலையங்கள் அமைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கட்டிடங்கள் அமைக்க முடியாது. இதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் 37% பகுதியில தான் ஏற்கனவே பரிந்துரைத்திருந்த கேட்கில் கமிட்டியில பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மாறாக ஒரு ரிலீஃபாகவே வந்திருக்கிறது அப்படிங்கிற வேறு பார்வையும் இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவெளிக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க இதனது இயற்கை வளங்களை பல்வேறு பெருக்கத்தை மேம்படுத்த கஸ்தூரி ரங்கன் குழு பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறது. இந்த பரிந்துரைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் எழ இதை பற்றி இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். களத்திலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி தேனி மாவட்டத்திலிருந்து இணைகிறார். அதே போல மதிமுகவின் திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார். அங்க அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். முதல்லயே இன்னொரு, அதாவது இதை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் சொன்னது போல இந்த ஒரு பல்லுயிர் பெருக்கமே வைக்கப்பட்ட மரங்கள் எல்லாம் விவசாயிகளால வைக்கப்பட்டது. பல்லுயிர் பெருக்கிறதுக்கு நாங்க காரணமா இருந்திருக்கோம். மாறாக விலங்குகளை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பல்லுயிர் பெருக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவ்வளவுதான் அதை அழிப்பதற்கும் காரணமாக இருக்கிறார். இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா 78 கிலோ செம்மரக்கட்டைகளை சென்னையிலிருந்து இலங்கைக்கு கடத்தும் போது பிடித்திருக்கிறார்கள். நான் வசிக்கிறது திருவள்ளூர் மாவட்டம். அன்றாடம் செம்மரக்கட்டைகள் பிடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அன்றாடம் காடுகள் அழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. உலகத்தில் இருக்கின்ற 25% ஆக்சிஜனை அமேசான் காடுகள் உருவாக்குறதாக ஒரு ஆய்வு குறிப்பு சொல்லுது. ஆனால் இன்றைக்கு டீபாரஸ்டேஷன் ஆஃப் அமேசான் போய் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காடுகள் அன்றாடம் அழிக்கப்படுகிறது. இப்படி போனா என்ன நிலைமை? லண்டன்ல நிருபர் காந்தி கிட்ட கேட்டாங்க, காட்டிலே இருக்கின்ற வனவிலங்குகள் எல்லாம் இன்றைக்கு எண்ணிக்கை குறையுதுன்னு போது காந்தி சொன்னாரு, ஆமா காட்டுல எண்ணிக்கை குறையுது, நாட்டுல வனவிலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இருபொருள் கூட சொன்னார். என்ன அர்த்தம்னா இன்னைக்கு அந்த வறட்சி காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிற காரணத்தால் வறட்சி வருது. இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலத்துக்கு போதா யானை மலை வருது. நீங்க மதுக்கரையில பாத்தீங்கன்னா அண்மையில ஒரு செய்தி, தண்டவாளத்தை தாண்டும் போது ஒரு யானை அடிபட்டு இறந்துச்சு. ஏன் அவன் காடுகளை விட்டு ஏன் வனவிலங்குகள் இன்றைக்கு நாட்டுக்கு வருது? மனிதன் விலங்குகளுடைய இருப்பிடங்களை ஆக்கிரமித்த காரணத்தால் மனிதனுடைய இருப்பிடங்களை நோக்கி விலங்குகள் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இன்னைக்கு வறட்சி காரணமாக அந்த காடுகள் வெட்டப்படுகின்ற காரணமாக அடர்த்தியின் காரணமாக அவை மீண்டும் நாட்டிற்கு வர ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் அதை தடுக்கணும் சொல்றோம். அதுல எதிர்க்கிறவங்களுக்கு கூட பல்வேறு பெருக்கம் இருக்கணும் அப்படின்னு மாற்று கருத்து இல்லை. ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதீதமாக இருக்கும் அப்படிங்கறத அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 5 மாவட்டங்களில் இருக்கின்ற 2,30,000 ஏக்கர் பாசன வசதி பெற வேண்டும் என்று சொன்னால் முல்லை பெரியார் அணை நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆகவே அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மற்ற சுரண்டுகின்ற, அதாவது நீங்க சொன்ன மாதிரி 37% 60,000 சதுர மீட்டர் உள்ள சில குறிப்பிட்ட இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறிந்தான் வைத்திருக்கிறார்கள். சில பல பாதிப்புகள் வரதா செய்யும். சில கூலி தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது நாங்கள் உணர்வோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த இரு மாநிலங்களுக்குமே காடுகள் வளர்ப்பதுதான் நிதி. அரசாங்கத்துக்கு நிரந்தரமா எந்த திட்டம் இருப்பதா நமக்கு தெரியல. 5 அம்ச திட்டத்தை கூட ஒரு இடத்துல சொன்னாங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், ஒரு 5 அம்சத்துல ஒரு திட்டம். அப்போ ஒரு பையன் சொன்னா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்றீர்களே, அந்த மரம் நடுவதற்கு ஆளுக்கு ஒரு வீடு தருவீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக இன்னைக்கு மரம் நடுறதுக்கு நாம் தயாரா இல்ல. இன்னைக்கு சத்தீஸ்கர்ல பத்ரிநாத் கேதார்நாத்ல இவ்வளவு பெரிய வெள்ளம் சேதம் வருவதற்கு என்ன காரணம்? மரங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் வாசஸ்தலங்களாக மாறிவிட்ட காரணத்தால். ஒருவேளை அந்த மரங்கள் இருந்திருந்தால், அந்த வேர்பிடிப்பான பகுதிகள் இருந்திருந்தால் அந்த மண் அரிப்பு தடுக்கப்பட்டு அதன் மூலமாக பாதிப்பு குறைச்சலாக இருந்திருக்கும். ஆக இந்த பாதிப்பு அதிகமானதுக்கு என்ன காரணம்? அதுதான் காய்கறிகளை பொருட்படுத்தாம இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம் முன்வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கை. நீங்க முல்லை பெரியார் அணை பற்றி குறிப்பிட்டீங்க. நான் இந்த செய்தியாளர் வாயிலாக எடுத்துட்டு போக விரும்புறேன். சிவசபா பத்தி கேளுங்க, எதிர்க்கிறவங்க இருக்காங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். அவங்களுடைய ஹிடன் அஜெண்டாவா இடுக்கில எதிர்க்கப்படுறதுக்கான காரணம் முல்லை பெரியாறு அணை புதிதாக கட்டப்படுறதுக்கு கேரளாவுடைய திட்டத்துக்கு இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தடை போட்டிருக்கிறது. ஆகிய காரணத்தினாலும் அவர்கள் இதை எதிர்க்கிறாங்க, இந்த கமிட்டியுடைய அறிக்கையை எதிர்க்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்கிறாங்க எதிர்க்கிறவங்க? இப்ப நம்மகிட்ட இருக்கிற மோகனன் அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையை அமுல்படுத்துறப்போ முல்லை பெரியார் அணை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது இந்த மக்களோட ஒரு கருத்தாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம புதிய அணை கட்டுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இத விவசாயிகளா இருந்து நீங்க இதுக்கு என்ன சார் சொல்றீங்க?
கஸ்தூரிரங்கன் ரிப்போர்ட்டுக்கும் முல்லப்பெரியார் அணைக்கும் இப்போ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கஸ்தூரிரங்கன் ரிப்போர்ட்டினாலே இடுக்கி மாவட்டத்தில் உட்பட உயிர் வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களை எப்படி பாதிக்குது என்பதுதான் பரிசீலிக்க வேண்டியது. அது இல்லாம மக்களின் கவனத்தை திசை ஏற்படுவதற்காக சம்பந்தமில்லாத விஷயங்களை இணைக்கிறது அது சரியானதில்லை. இங்க இடுக்கி மாவட்டத்தில் 11.5 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. அதில் 8.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை இந்த ரிப்போர்ட் நடைமுறைக்கு வந்தா பாதிக்கும். சாதாரண கதியில இயற்கையை பாதுகாக்கணும், வனத்தை பாதுகாக்கணும், ஜீவஜாலங்களை பாதுகாக்கணும், இதுல யாருக்கும் தர்க்கமே கிடையாது. ஆனா மனிதனை பாதுகாக்கிற விஷயம் யோசிக்கிறது இல்ல. மனிதனை பார்க்காமல் மனிதனோட உயிர் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி எதுக்காக வேண்டி இந்த இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? மனிதனுக்காகத்தானே இயற்கை. அப்ப மனிதனுக்கு தான் முதல் பாதுகாப்பு கிடைக்கணும், மற்ற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. அதுல யாருக்கும் தர்க்கம் கிடையாது. இப்ப இந்த முல்லைப்பெரியாறு அணைக்கும் இந்த கஸ்தூரிரங்கன் அணைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை நிறைவேற்றப்பட்டாலும் முல்லைப்பெரியாறு அணைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முல்லைப்பெரியாறு அணைக்கும் இப்ப நம்ம கிட்ட தமிழன் பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவர்கிட்ட இதை பத்தி கேட்போம். சார், இப்ப முல்லைப்பெரியாறு அணை இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையினால எவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படும், அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்க 5 மாவட்ட தமிழர்களும் எப்படி பாதுகாக்கப்படுவாங்க, இது இல்லாம ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, கேரளாவில் வாழ்ற தமிழர்களும் தமிழ் விவசாயிகளும் இந்த அறிக்கையினால எப்படி பாதுகாக்கப்படுவாங்க சார்? முதலில் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கஸ்தூரிரங்கன் அறிக்கையை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கஸ்தூரிரங்கன் அறிக்கையில் கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கு அப்பாலே வசிக்கிற மக்களையும் 2000 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய வன கட்டிடங்களையும் அங்க இருக்கக்கூடிய நில பிரபுகளினுடைய வனங்கள் தான், அங்க இருக்கக்கூடிய ஏல தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்கள் தான் பாதிக்கப்படுவதை தவிர ஏழை விவசாயிகள் இங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் அங்கே பணிக்கு செல்கிறார்கள், மாற்று கருத்து அல்ல. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், இங்கு நேரடியாக விவாதத்திற்கு இன்றைக்கு நம்ம விவாதத்திற்கு வந்திருப்பவர்கள் யாரும் ஏழை விவசாயிகளே அல்ல, பூரா நிலச்சுவார்ந்தார்கள், நில பிரபுகள், மாவியாவினுடைய பிடியில இருக்கக்கூடிய இருக்கிறார்கள். சார், இப்ப என்னன்னா நம்மளுடைய இது அந்த கருத்தே இல்ல. இப்ப முல்லைப்பெரியாறு அணை இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையினால எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் அப்படிங்கறதே வருது சார். கஸ்தூரிரங்கன் அறிக்கையின் மூலமாக 2.5 ஏக்கர் நிலங்கள் வைத்துக் கொள்ளலாம். 1950ஆம் ஆண்டுக்கு முன்னால் அங்கே குடியேற்றப்படுவார்கள், அமர்த்தப்படுவார்கள், அவர்கள் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்பது கஸ்தூரிரங்கன் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சார், இப்போ என்னன்னா இந்த நம்ம கிட்ட இருக்கிறதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையினால அங்க வாழ்ற தமிழ் மக்களும் விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா முல்லைப்பெரியாறு அணை பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அதே மாதிரி விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கைக்கும் முல்லைப்பெரியாறு அணைக்கும் சம்பந்தமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது புதிய அந்த நீர் அணைகள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஏன்னா கஸ்தூரிரங்கன் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு 650 பக்கங்கள் கொண்டது. அதுல சில விஷயங்கள் பல பகுதிகள் இன்னும் யாருமே சரியா படிக்கல, சரியா யாரும் புரிஞ்சுக்கல. அது மட்டும் இல்லாம இங்க விவசாயிகள் வாழ்றாங்க, விவசாயிகளுக்கு கொடுக்கணும். இயற்கையை மட்டும் பாதுகாத்தனோம்னா இன்னைக்கு இந்த 2ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுடைய ஜனத்தொகை அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்க. ஹரி ரைட். ஆக இருவேறு பார்வைகள் இருப்பதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு ஆதரவு எதிர்ப்பு இருப்பதை நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இதனால் முல்லைப்பெரியாறு அணைக்கு மேலும் பாதுகாப்பு, புதிய அணை கட்டப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் அவங்களால செய்ய முடியாது அப்படின்னும், அதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னும், வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே சமயத்துல மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இல்ல சின்ன சின்ன அசௌகரியங்களை இயற்கையை நம்ம பாதுகாக்கும் பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டுதான் வேணும் அப்படின்னு இருவேறு பார்வைகள் இருக்கு. இந்த இருவேறு பார்வைகள் நம்மால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு அந்தரிதாஸ், களத்திலிருந்து செய்திகள் வழங்கிய எனது செய்தியாளர் சிவசபாபதி மற்றும் அவரோடு இணைந்திருந்த மற்றும் பலருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம்.